ஹாய் உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது எந்த இடம்னு பார்க்குறீங்களா? இது தாங்க நம்ம திருச்சி. இந்த திருச்சியில் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஒவ்வொரு இடத்தையும் வர்ணித்து வர்ணித்து நமக்காகவே கட்டியிருக்காங்க. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சூப்பராக இருந்தது. இந்த கேட்டு பூட்டி இருந்ததுங்க. இல்லைன்னா உள்ளக திறந்து கூட போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம். நம்ம ஊரில் உள்ள பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கேட்டு திறந்துருந்தது அப்படின்னா அந்த சிலையவே நாசம் பண்ணிடுவாங்க. அதனால தாங்க கேட்டை பூட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் எல்லாமே பாதுகாப்பு தானே. இங்கே பார்த்தீங்களா பள்ளிவாசலை, அதுக்கு பக்கத்துலேயே பள்ளிவாசலும் இருக்குங்க. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்தையெல்லாம் போயிட்டு ரசிச்சுட்டு வாங்க. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்மெல்லாம் ஆசைப்படுவோம், இந்த இடத்த பார்க்கணும் அந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு. நமக்கு அதுக்கெலாம் அந்த காலத்தில் அப்போயெல்லாம் ஒன்றும் வசதி இல்லாததுனால பார்க்க முடியலை. நாங்கள் போன நேரம்னு பார்த்து வேலை நாள் முடியலை, மறுநாள் தான் முடிஞ்சுது. அதனால சித்த போயிட்டு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நாங்கள் கிளம்பி போனோம். அப்புறம் நாங்கள் போன டயத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ஆற்றுல தண்ணி வரலங்க. அதுதான் ரொம்ப சோகமாக இருந்தது. தண்ணி வந்துடுதுன்னு வைங்களேன், அந்த தண்ணி காற்று படப்பட நம்மளுக்கு கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். தண்ணி இல்லாததுனால காலை கீழே வைக்க முடியலைங்க. சரியான வெயில். அப்புறம் ஒரு விஷயம் தெரியுமா, இது போல் இடங்களையெல்லாம் நீங்கள் பார்த்து ரசித்தே ஆகணுங்க. கண்டிப்பாக போனீங்கன்னா இந்த இடத்தையெல்லாம் பார்க்காம வராதீங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதோடைய வரலாறு அப்படிங்கிறதெல்லாம் அந்தந்த போர்டில் அப்பப்போ அங்கங்கே எழுதி வச்சுருக்காங்க. அதை போயிட்டு படித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ சீக்கிரமாக அந்த வரலாறு கதையெல்லாம் சொல்ல தெரியாது. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போகிறதுக்கு வாரத்துக்கு உண்டான செலவு மட்டும்தாங்க. இது உள்ளார போகிறதுக்கு கொள்றதுக்குலாம் நம்மளுக்கு பணம்லாம் கிடையாது. பாருங்களேன், ரசிக்கிறதுக்கு எவ்வளோது இடம் இருக்குன்னு. நம்ம தாங்க இதெல்லாம் விவரம் தெரியாமல் இருந்துட்டோம், எங்கேயுமே போகாமல். கண்டிப்பாக இந்த இடத்துக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா நீங்கள் இதையெல்லாம் நீங்கள் பார்த்து ரசிச்சுட்டு வரணும். பார்த்தீங்களா, சொட்டு தண்ணி கூட கிடையாது. மெயின் ரீசன் என்ன தெரியுமா, அந்த கல்லில் காலே வைக்க முடியலை, அவ்வளோ சூடு. கால் அப்படியே கொதிச்சு எடுத்தது. ஏன்னா செப்பலுக்கு அங்கே அனுமதி கிடையாது. செப்பலை வெளியிலேயே கிளட்ட சொல்லிட்டாங்க. அப்புறம் மரங்கள் எல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வளர்த்துருக்காங்கன்னு. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த இடத்துல எல்லாம் உட்காரலாம் முடியாது. நம்ம அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டு நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்துட வேண்டியது தான். அப்புறம் இந்த யானைக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்ததுங்க. அதனால தான் நான் யானைக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்தேன். சூப்பராக இருந்ததுங்க இந்த இடம். பலன்னு அவ்வளோ அழகாக என்ன சொல்கிறதுன்னே தெரியல. மனசில் உள்ள கவலையெல்லாம் போயிடுச்சுங்க இதுக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம். அப்புறம் நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்தையெல்லாம் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள இலைகளில் கை வைக்கவோ அல்லது அதை போயிட்டு பறிக்கவோ நம்மளுக்கு அனுமதியெல்லாம் கிடையாது. ஒன்லி நம்ம பார்த்துட்டு அதை ரசிச்சிடலாம். இந்த பூ ஞாபகம் இருக்கா, அன்றைக்கி பாட்டு போட்டேன்ல, அந்த பூ தான் இந்த பூ வகை. அப்புறம் கொஞ்சம் தூரம் நாங்கள் வீடியோஸ் எடுத்தோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இது போன இடத்த காணோம், எங்கே தண்ணியே காணோன்னு பார்த்தா இது கல்லணை. ஓஹோ, அப்போ நம்ம போன இடம் இல்லைன்னு நினச்சிட்டு அதுக்கப்புறமா அதோடு நாங்கள் வந்துட்டோங்க. வர வழியில் தான் திருப்பியும் இந்த வீடியோஸ் எல்லாம் நாங்கள் எடுத்தோம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா இந்த இடத்தெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் இங்கே ஒரு ஃபேமஸான இடம் இருக்குது, வாங்க காட்டுறேன். இங்கே மீன் தாங்க ஃபேமஸ்ஸு. ஒரு கல்லில் உட்காந்து நாங்கள் செம்மையாக மீன் குழம்பு வாங்கி சாப்பிட்டோம். சாம்பாரெல்லாம் ஊற்ற சொல்லலைங்க, மீன் வாங்கியே சாப்பிட்டாச்சு. அந்த மீன் பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டு. அதோடைய விலை ரேட்டு 60 ரூபாங்க. நல்லா இருந்தது. குழம்பு சூப்பராக இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், மீன் குழம்பு தான் ஊற்றி நான் சாப்பிட்டேன். நம்மளுக்கு மீன் எங்கே போனாலும் சரி மீனுன்னு இருந்துச்சுன்னா வாங்கிடுறது. ஏன்னா இது மாதிரி இடங்கள்லாம் நம்மளுக்கு அப்போவே பிடிச்சி அப்போவே நம்மளுக்கு வறுத்து கொடுப்பாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. கிளம்பி வர வழியில் தான் இந்த இடத்தையும் நாங்கள் எடுத்தோம். ஆனால் இங்கேயுமே தண்ணி கிடையாதுங்க. இது தேங்கி நிற்கிற தண்ணியா,
அதனால் சும்மா செத்த வீடியோஸ்காண்டி எடுத்தோம். நல்லா இருக்குல்ல. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இங்கே அந்த ஆற்றுக்குள்ளேயே மேலாப்பில் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. எல்லாமே அதிசயந்தாங்க. இந்த அணையை தான் திறந்து விட்டால் தண்ணி வரும். அந்த பாருங்க நான் காட்டுறேன்ல, இது தாங்க இந்த இடத்துல தான் திறந்து விடுவாங்க. ஒரு பெரிய செயின் ஒன்று இருக்குங்க. அதை தான் பிடிச்சி இழுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம பார்த்ததில்லைல்ல, அதனால தெரியலை. இப்படி தாங்க கிடக்கு. தண்ணி கிடையாது. எப்போ தண்ணி விடுவாங்கன்னு தெரியலை. சரி போன இடத்துல போய் பார்த்துட்டு வருவோமேன்னு சொல்லிட்டு போயிட்டு செத்த போய் பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் நல்லா இருந்தது இடம்லாம். நாங்கள் மிஸ் பண்ணின ஒன்றே ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி இல்லை அந்த இடத்துல. அவ்வளோதாங்க. அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. மெயினாக தண்ணி வரும்போது போங்க இன்ஷா அல்லாஹ். தண்ணி வராத போது போகாதீங்க. அப்புறம் இவங்கெல்லாம் யார், இவங்களுடைய இதெல்லாம் அப்படியே வரைபடமாகவே அங்கங்கே எழுதி வச்சுருக்காங்க. அதை படித்து பார்த்துக்கோங்க. அப்புறம் அழகாக இருக்குல்ல. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் போகும்போது ஒரு ஷூட்டிங் அப்படின்னு நடந்துகிட்டு இருந்தது. அது பொண்ணு மாப்பிள்ளையா இல்லை அவங்க ஷூட்டிங் எடுக்கிறாங்களான்னு தெரியலை. அதனால இந்த சைடு கேமராவை எங்களுக்கு திருப்ப முடியலை. இது குட்டையில் கிடக்கிற கொஞ்சமாக தண்ணி கிடந்ததா, சரி அதையும் எடுப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்தேன். அப்புறம் எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். இது போலெல்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா விளாட்றதுக்கு சூப்பராக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.